ஆகம் என்ன சொல்றதே தெரியல. ஐம் ஃபீலிங் டம் ஸ்ட்ரக். பட் மாடலிங் கரியர்லேருந்து எனக்கு ஆக்ட்ரஸாக என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஐம் ஃபீலிங் ரியலி ஹானர்ட். ஸோ எல்லாரும் மாதிரியும் நானும் எம்எஸ் பண்ணும், அப்ராட் போய் படிக்கணும்னு செம்ம பிளானிங் போயிட்டு இருந்தது. ஜிஆர்இ ஸ்கோரெல்லாம் வந்தாச்சு. அப்போதான் கரெக்டாக ஸ்ரீராம் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீராம் சாரை மீட் பண்ண எனக்கு என்டையர் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாரு. And then Agam gave me all the more reasons to stay back. So thank you for that, Sriram sir and Deepa ma'am, for letting me be a part of Agam. And Irfan was a very supportive artist, Bhayangramana hardworking. He really helped me to rehearse my scenes. And Jinesh Shah was a huge part of it as well. And I would like to extend my gratitude to the entire team of Agam. எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். And Joestar Productions or support Elena, we wouldn't be here today. So thank you so much, sir, for being a support. I'm seriously grateful to him. And the day he narrated me the script, I was like, yeah, this is the one. I must do this role. So yeah, I would like to thank you people, Kishore ji, Jinesh ji, for supporting and being there for me and supporting me each and every time. And thank you so much. படம் போய் தியேட்டரில் போய் கண்டிப்பாக போய் பாருங்க. இந்த எம்சி அவங்க பேசையில் என்னை ஒரு ஆர்டிஸ்ட்னு சொன்னாங்க. உள்ளபடியும் நான் சினிமாவில் நடித்தவன், குழந்தை நட்சத்திரமாக நடித்தேன். டைரக்டர் கே சுப்பிரமணியம்னு அந்த காலத்து நடிகர்களுக்கெல்லாம் தெரியும், பத்மாசுவருடைய அப்பா. he was நம்பர் 1 டைரக்டர் ஆஃப் இந்தியா. அவருடைய படத்தில் சாச்சா நேருன்னு ஒரு படம். அதில் வந்து ஜவஹர்லால் நேருவோட நான் நடிக்கிறேன் சில்ட்ரன்ஸ் டேக்காக. அது கூட காமராஜ், கக்கன், வைஜெயந்திமாலா பாலி, அவ்வளோ பேர் நடிக்கிறாங்க. ஷார்ட் வந்து இட்ஸ் ஷார்ட் ஃபிலிம். நான் நடிக்கிற ஷார்ட் வந்து ஜவஹர்லால் நேரு விரலை நான் பிடிச்சிக்கணும், என் விரலை இன்னொரு சின்ன பொண்ணு, எனக்கே அப்போ 8 வயசு, என்னோட சின்ன பொண்ணு என் விரலை பிடிச்சிக்கணும். இப்படி நடந்து பேசிட்டு போகிற மாதிரி. நான் வந்து நகரத்தார் குலத்தை சேர்ந்தவன். நாங்கள் அம்மான்னு சொல்லணும், ஆத்தாதான்னு சொல்கிறது. எங்கள் ஆத்தாட்ட இந்த படத்தை பார்த்தாங்க. படத்தை பார்த்த உடனே இவன் என்ன இந்த வயசுலேயே பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், இவனை சினிமா நடிக்க விடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு மட்டும் அவங்க விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லா நடிகர்களும் என்னோட போட்டி போட்டு இருந்திருப்பாங்க. ஏங்க இப்பவே இவ்வளோ அழகா இருக்கனே, அப்போ சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பேன்? அதனால இங்க 2 நடிகைகள் வந்து பேசினாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம், ஆகம்னா என்னன்னு கேட்டேன், வந்து விட்டதுன்னாங்க. அதான் அர்த்தமா. படம் போட்டாங்களான்னு வந்த உடனே கேட்டேன். சினிமா தியேட்டருக்கு வந்த உடனே படம் போட்டாங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி படம் போட்டு முடிச்சாச்சுன்னு சொன்னாங்க. அதை வந்து விட்டது. பொதுவாக நீங்கள் வட இந்தியாவுக்கு போங்க, அவனுக்கு இங்கிலீஷே தெரிஞ்சிருந்தா கூட நீ இங்கிலீஷில் கேட்டீங்கன்னா அவன் ஹிந்தியில் பதில் சொல்லுவான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழே தெரிஞ்ச நடிகைகளில் ஏன் இங்கிலீஷிலே பேசுகிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. தமிழ் தெரியலைன்னா ஏற்றுக்கிறேன், தப்பே கிடையாது. என்ன, எங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் நல்லா தெரியும். அது இங்கிலீஷ்ல பேசி அவங்களுக்கும் புரியாம நமக்கும் புரியாம பண்ணணுமா? அதெல்லாம் நான் வைக்கிற ஒரே வேண்டுகோள், நடிகர்கள் யாரா இருந்தாலும் அன்லஸ் அதர்வைஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் பாம்பேயோ பெங்காலோ இல்லாமல் இருந்தால், தமிழ்நாட்டா இருந்தால் தமிழ்நாட்டில் பேசுங்களே தமிழ்ல. இந்த எம்சி அழகா எவ்வளவு சேலை கட்டிட்டு இருக்காங்க, அவங்களும் அப்படியெல்லாம் கட்டிக்கணும் வரலாமே, கண்ணாபண்ணன் மாட்டிக்கணும் வராமே. நான் தப்பா சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி மேடைகளில் தான் நான் இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 3 வருஷத்துக்கு கூட. அதாவதுங்க, இப்போ இந்த புதுமுகங்கள் இவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்கல்ல, இந்த தொழிலுடைய சாபக்கேடு என்னன்னு சொல்கிறேன். நான் வந்து இந்த தொழிலுக்கு வந்து இப்போ 48 வருஷம் ஆகுது. இந்த தொழிலோட சாபக்கேடு, நான் படித்தது பிஏ மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பட்டங்கள் இருக்குது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணல சினிமா. இந்த தொழிலுக்கு வந்து விட்டால் வேறு எந்த தொழிலும் எங்களால் பார்க்க முடியாது. இப்போ எத்தனை பேர் இதுக்குள்ள கொண்டாந்து விட்டுருக்கோம். இவங்களால வேற எந்த தொழிலும் பார்க்கவே முடியாதுங்க. வேற எங்கேயா சான்ஸ் கிடைக்குமான்னு அலைவாங்களே தவிர இருக்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து இளநீ வெட்டி ரோட்ல விற்கிறது கூட நான் லாயக்கு இல்லாதவன் சினிமா தொழிலுக்கு வந்துட்டேன்னா. ஏன் தெரியுமா? மற்றவங்களுடைய கவலையை மறக்க செய்வது என்னுடைய தொழில். மற்றவன் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக கவலைப்படுறவன் நான். மேரான் ஜோக்கர் ஒரு படம் பாருங்க, அவன் சர்க்கஸ் பபூனா இருக்கிறதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற அந்த படத்தில் இருக்கும் மேரான் ஜோக்கர்ல. அதங்க கவலையில வா எடுத்துருங்க, கலை வரும். அந்த கலையை உயர்த்தி கொண்டு போறதுக்காக கலைப்படுறவன் தான் கலை தொழில் சேர்ந்தவன். ஏழையில் இருக்கவங்க அத்தனை பேரும் கலை தொழில் சேர்ந்தவர்கள். அதுவும் அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்த படங்கள்ல எல்லாம் பாகவதர் பாடல்
24 பாடல், 23 பாடல். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமாவை தூக்கி நிறுத்துறது இந்த பாடல்கள் தாங்க. அதனால இந்த அருமையான டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காருன்னு கேட்க எனக்கு முடியல. கண்டிப்பா சிடியை பார்த்து கேட்டுக்கிறேன். அதனால இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். ஏன் தெரியுமா, நான் திரையரங்கு வச்சிருக்கேன் 4 தியேட்டர். ஒரு வாரத்துக்கு 2 வாரம் தான் படங்க ஓடுது. அப்ப ஒரு தியேட்டருக்கு 26 படம் வேணும். 4 தியேட்டருக்கு கிட்டத்தட்ட 100க்கு மேல படம் வேணும். 100க்கு மேல படம் அட்லீஸ்ட் 2 வாரம் ஓடுற படமாவது வேணும். அதனால நாங்க வேண்டிக்கிறதெல்லாம், நாங்க உயிரோடு இருக்கணும், எங்க தியேட்டர்கள் எல்லாம் பொழைக்கணும்னா இவங்க படங்கள் நன்றாக ஓட வேண்டும், அதுக்கு அந்த ஆண்டவனுடைய அருள் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னன்னா, என்னதான் நீங்க திருட்டு விசிடி பாருங்க, என்னதான் வீட்டில் பாருங்க, என்னதான் டிவியில் பாருங்க, தியேட்டரில் பார்க்கறோடைய எஃபெக்ட் வரவே வராதுங்க. சான்ஸே இல்லைங்க. எனக்கு தியேட்டருக்கு போறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு. இப்போ தான் பையாஸ் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். ஒரு காலம் நாங்கள் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் இருந்தோம், இப்போ பையாஸ் மார்க்கெட். அதனால தான் உனக்கு இப்போ நாங்கள் புதுசாக கூட ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். வீடு தேடி டிக்கெட்லாம் அனுப்பிச்சோம். இப்போ வீடு தேடி கார் அனுப்புகிறோம். ஃபோன் பண்ணிங்கன்னா என்ன, உங்கள் வீட்டுக்கு கார் வரும், படம் பார்த்துக்கணும், திருப்பி கார்லேயே கொண்டே விடுறோம், காருக்குள்ள டாக்ஸி சார்ஜ் மட்டும் கொடுத்துருங்க. அது இலவசம்னு சொல்லிட்டு போகிறீங்க. பத்திரிகையாளர் இருக்காங்க வாம்புது என்ன, அப்படியாவது வரமாட்டாங்களா? ஏன்னா கார் ஓட்டுற சிரமமாக இருக்குது. அதனால இந்த ஆகம்ங்கிறது வித்தியாசமான கதைன்னு சொன்னாங்க. வித்தியாசமான கதைகள் நல்லா ஓடுதுங்க. செலவே பண்ணாம எடுக்கப்பட்ட படங்கள் கூட வித்தியாசமான கதை ஓட்டம் இருந்தாலும் ஓடுது. பர்டிகுலரா கதையும் கதை சொல்லும் விதமும் தாங்க சினிமா. அதை கொஞ்சம் கூட லேகே இல்லாம எடுத்துக்கிறதா சொன்னாரு. அதனால கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் நம்பும் என் அப்பன் ஈசன் அருளை வேண்டுகிறேன், வேண்டிக் கொண்டே இருப்பேன். இந்த படம் பொங்கியல் மனோரா, அதுக்கப்புறம் கேட்ட கதை சொல்லி முடிச்சாரு டைரக்டர். அதுக்கப்புறம் ஒரு 2 hours அப்புறம் முடிச்சுட்டே இருந்தேன். ஒன்றுமே புரியல சுத்தமாக. ஏன்னா அவர் 8 years ரிசர்ச் பண்ணி இந்த கதை எழுதியிருந்தார். ஸோ நம்ம வந்து என்ன ஒரு 2 hours அது நம்மளுக்கு புரிஞ்சிடுமான்றது எனக்கு டவுட்டு. அதுக்கப்புறம் வந்து தே ஒர்க்ட் ஆன் த ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைல்யூட்டட். அவ்வளோ அழகாக வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு வந்திருக்குன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு த ஆகம் டீம். I really should say எல்லாமே ஸ்ரீராம் சார், ஜினேஷ் சார் அண்ட் அவ்வளோ டைல்யூட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ 8 years அவர் ஒரு ரிசர்ச் பண்ண கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காருன்னா ஐ ஷுட் ரியலி தேங்க் தம். இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. விஷால் இப்போ ஜில்ஜங் ஜக் பண்ணியிருக்காரு. ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட், கிட்டத்தட்ட ஒரு 10 years எனக்கு தெரியும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிஷியன்ஸ். அவர் வந்து ஈ ஷுட் பி இன் பிளேசஸ் பை நோ. இன்னைக்கு அனிருத் சார், சந்தோஷ் நாராயணன் சார் அந்த லெவலில் இருக்க வேண்டிய ஒரு மியூசிஷியன். இஸ் டன் அ ஃபென்டாபுலஸ் ஜாப் இந்த படத்தில். வந்தோடனே வந்து சொன்னார், மச்சான் நீனும் ஒரு 10 வருஷமாக கஷ்டப்படுற, இந்த படம் கண்டிப்பாக வந்து இட் வில் பி ஹிட் ஃபார் யூடா, கண்டிப்பாக 2 weeks மேலே வந்து கன்ஃபார்மாக உனக்கு வந்து ஒரு பெரிய நேம் வாங்கி கொடுக்கும் அப்படின்னா. ஸோ தேங்க்ஸ் விஷால், அது சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நீங்கள் யூஸ்வலாக எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சோஷியல் த்ரில்லர். யூஸ்வலாக சோஷியல் த்ரில்லர்ஸ் அவ்வளோ வந்தது கிடையாது. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நாலேஜ் டெரரிசம், அது டைரக்டர் சொன்னால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீமை வந்து என்னுடைய ரியலி ஏன்னா சூப்பராக அப்படி பார்ட் பை பார்ட்டாக ஹி ஹஸ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி திங். அதனால ஐ டேக் திஸ் சான்ஸ் டு தேங்க் த ஹோல் டீம். இஃப் நாட் ஃபார் தேர் ட்ரீம், இஃப் நாட் ஃபார் அவர் கிரேட் அப்துல் கலாம் சார், இந்த ட்ரீமும் வந்திருக்காது, இந்த முயற்சியும் வந்திருக்காது. ஐ திங்க் தட் யூனிவர்சல் ஃபோர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இல்லைன்னா இவங்களால மீட் பண்ணவே முடியாது. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். ஸோ ஐம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டீம்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன், அந்த மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட் வாஸ் அ ஜாய் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி அண்ட் ஐ விஷ் திஸ் மூவி ஆகம் அ வண்டர்ஃபுல் சக்ஸஸ். யூத்துக்கு ஒரு வண்டர்ஃபுல் மெசேஜும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆன் த வே அண்ட் something beautiful to look forward to, something really lovely, a message for today. So I wish the youth get the message, take it in a positive sense and make a revolution in a great positive way for our nation. So with that note, இந்த மாதிரி ஒரு கேதரிங்ல நான் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். தேங்க்யூ விஜயானந்த் சார். எனக்கு விஜயானந்த் ஸ்ரீராம் சார் பரிச்சயமானது ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி. ஆஸ்ட்ரான்ற அவருடைய அமைப்பு மூலமாக எனக்கு வந்து ஒரு
அவார்ட் கொடுத்த பொழுது அந்த அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப எனக்கு அது வந்து இம்ப்ரெஸ் ஆச்சு. அவர்களுடைய கருத்துக்கள், இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தாட்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா நெட்வொர்க் மூலமாக இன்னும் நிறைய தெரிஞ்சுட்டேன் ஆஸ்ட்ரா பற்றி. ரொம்ப வந்து ஒரு யூனிக் தாட்ஸ் இருக்கிற ஒரு டைனமிக் பர்சன் ஸ்ரீராம் சார். அவர் தாட்ஸ் இருக்கலாம், யூனிக் தாட்ஸ் இருக்கலாம், அதை எப்படி செயல்படுத்துறது அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம். அதை வந்து ஒரு தேசிய அளவில் வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்ற பொழுது ஐ திங்க் சினிமாவை விட ஒரு பெரிய மீடியா இருக்கவே முடியாது. அதனால அவர் இந்த மாதிரி ஒரு மீடியாவை சூஸ் பண்ணியிருக்கார். அதில் வெற்றியும் கண்டிருக்கார். ஏன்னா இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்குற சமயத்துலேயே, ட்ரெய்லர் பார்க்குற சமயத்துலேயே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக வந்திருக்கு. இன்னொன்று, அந்த ஹோல் டீமை பார்த்தாலே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. ஒரு பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன்னா, வைஜி மகேந்திரா சார் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த இதை சொல்லணும்னு. ஸ்ட்ராங் தாட்ஸ் இருக்குது. அந்த தாட்ஸை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு சுகர் கோட்டட் கேப்சியூல்ஸாக தான் இவர் வந்து அணுகி இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தது. அவரும் அப்படியே சொன்ன போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட், மெசேஜ், இது ரெண்டும் ஒரு தனியாக ரெண்டும் இருந்ததுன்னா அது வந்து வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் ஆகம் வந்து ஒரு ஆப்டிமம் பேலன்ஸ் ஆஃப் போத் அப்படின்றது எனக்கு தோன்றது. ஒரு இன்டெலெக்சுவல் டீம் வித் பக்கா என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் வேல்யூஸ். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் இல்லை, ஐ திங்க் இது நிச்சயமாக வந்து ஒரு பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அப்துல் கலாம் சாரோடைய 2020 விஷன் இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். சார் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்த பொழுது ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணினார். அந்த ஒரு ஜெனுவினிட்டி அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அப்ரோச்சில். அந்த ஒரு ஜெனுவன் அப்ரோச்சுக்கு சார் மாதிரி, ஜியோ ஸ்டார் மாதிரி ஒரு சப்போர்ட், ஒரு பில்லர் சப்போர்ட் கிடச்சிருக்கிறது அவருக்கு ஒரு நிச்சயமாக ஒரு சபாஷ் சொல்லணும். ஜியோ ஸ்டார் அப்படின்றது வந்து ஒரு வெற்றியா ஜெய ஸ்டாரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ்க்கெல்லாம் நல்ல ஜாய் கொடுக்குற ஜாய் ஸ்டாராகவும் மாறணும்னு நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற புதுமுகங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய பேனராக அமைஞ்சு ஒரு லெட் இட் பேவ் வே ஃபார் தேர் சக்ஸஸ் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். சீனியர் ஆர்டிஸ்ட்லாமும் இருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட்டில் நிச்சயம் இந்த படம் வந்து ஒரு பலத்த வெற்றி அடையணும்னு நான் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். ஆகம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நியூ டீமு. ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு இந்த கேரக்டர் சொல்கிறப்போ டைரக்டரும் கோ டைரக்டரும் தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு டைரக்டர் வந்து டெக்னிக்கலாக மீன் எஜுகேஷன் வைஸாக நிறைய விஷயம் எங்கிட்ட சொல்லி இது பண்ணாங்க. அவர் வந்து கதை வைஸாக சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டுமே வந்து இந்த பக்கம் இந்த காதல் அது, இந்த காதல் இது சொல்ல என் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நாளாக வந்து ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு படம் வந்திருக்குன்னு ஒரு சந்தோஷம். என் கேரக்டரும் நல்லா இருக்குது இந்த படத்தில். தேங்க்ஸ் டு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே. இர்ஃபான் வந்து நான் பார்க்குறப்போ ரொம்ப மொட்டத்தனமான ஒரு ஆள், ஒரு வில்லனாக தான் நினச்சேன் அவரை. ஆனால் பார்த்தா பழகிறப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நம்ம ஒரு ஜாலி டைப்பு. ஆக்சுவலாக இந்த படம் பார்க்குறப்போ அவர் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர். நேர்லையும் அப்படி தான் இருப்பார். பட் பழகி பார்த்தா அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது அவர். அதே மாதிரி தான் ரியாஸ் கான் சாரும் நிறையா ஒரு வில்லனா ஒரு எங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டப் ஸ்மாஷ் வேறு பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாரு, எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பாலாஜி அவர் கேட்கவே வேணாம், இப்போ பாருங்கள் அடுத்து பேசுவார், அப்போ உங்களுக்கே தெரியும். டீமே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது, நல்ல ஹாப்பி டீம். அண்ட் ஹீரோ ஆஃப் த டே விஷால், அவர் வந்து என்னோட காலேஜ் சீனியரு. அவரோட பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடியிருக்கேன்னு எனக்கு பெருமை. அவருக்கு என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு தெரில எனக்கு. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது யங்ஸ்டர்ஸ் பண்ணும்போது முதல் வார்த்தை எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் மூவி அப்படின்வாங்க.
மூவி மேக்கிங்கில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இவங்க மட்டும் என்ன ஸ்டில்ஸாக எடுத்தால் போட்டு காணிக்க வராங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ குட் மூவி, அதை நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். காரணம் என்னென்னா, இந்த யங் டீம் என்னை வந்து மீட் பண்ணி இந்த கதையை சொல்லும்போது என்னுடைய நினைவுகள் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போச்சு. இதே மாதிரி சினிமாவுக்கு ஜாஸ்தி சம்பந்தம் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு யங்ஸ்டர் 4 பேர் வந்து என்கிட்ட ஒரு கதையை சொல்லி அசத்தி அது படமாக எடுத்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு. இதில் எத்தனை பேருக்கு அந்த ப்ரெஸ்ஸில் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த படத்தின் பேர் உச்சகட்டம்னு ஒரு படம், நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். ராஜ் பரத்னு ஒரு டைரக்டர் டோட்டலாக லெதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு 4 பேரோட வந்து ஒரு சஸ்பென்ஸ் கதை சொல்லி இண்டஸ்ட்ரியே ஒரு கலக்கிது. இவங்க என்கிட்ட அந்த கதையை சொல்லும்போது உண்மையை சொல்ல போனால் ஸ்ரீராம் எனக்கு அந்த ஃபீல் கிடைச்சதுன்னு, தட் இஸ் அ குட் சைன் ஆஃப் திஸ் மூவிங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா இவங்களுக்கு சினிமா வந்து பேக்ரவுண்டே கிடையாது, எஜுகேஷன் பேக்ரவுண்ட்றாங்க. அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ப்ரொடியூசரோட ஒய்ஃப் வந்து நம்ம பத்மா சேஷாத்ரியில் ஒர்க் பண்ணாங்களாம். எங்கள் அம்மா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த பயம் இன்னும் தெரியுது உங்கள் மூஞ்சியில். ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதில் வந்து அவங்க நினச்சிருந்தா தே குட் ஹவ் டன் எனிதிங் வித் தேர் மணி. பட் ஒரு நல்ல கருத்தை சினிமாவில் கொடுக்கணும் அப்படிங்கிற டெஃபினட்டான எண்ணத்தோடு வந்து இந்த பிரெயின் ட்ரெயின், இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் நம்ம நாட்டை விட்டு எப்படிலாம் போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம், அதை பற்றி பேப்பரில் நிறைய எழுதுகிறோம். பட் எவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறாங்க கவர்மெண்ட்லன்னு தெரியல. தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். பட் த பெஸ்ட் வே டு ரீச் த பப்ளிக் இஸ், அதை பற்றி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த படம் நம்ம நாட்டோட பெருமையை, நம்ம நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த நாட்டிலேன்னு அந்த காலத்தில் பாட்டு எழுதினாங்க, அந்த மாதிரி நம்ம நாட்டில் இல்லாத பெருமை எதுவும் ஃபாரின்ல இல்லை. அந்த ஃபாரின் மோகத்தை கொஞ்சம் குறைக்கும். அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அவர் வந்து என்கிட்ட கதை சொன்னார். அவருக்கு சினிமா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது டைரக்டருக்கு. பட் அகெயின் ஐ எம் ஷூர் ஆல் மை ஆர்டிஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் வில் அக்ரி when I say on the sets அவர் அந்த மாதிரி புதுசாக நமக்கு தெரியவே இல்லை. he was so clear in what he did. என்ன வேணும், என்ன தேவை நம்மக்கிட்டேருந்து, ஷார்ட் வைஸ் பிரிக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப கிளியராக இருந்தார். அப்படின்னா அவர் மனசில் இந்த ஆசை, இந்த எண்ணங்கள், இதை எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த ஆர்வம் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துறதுக்கு இந்த ப்ரொடியூசருக்கு நிஜமாகவே வி மஸ்ட் கிவ் a வெரி குட் ஹேண்ட். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க என்கிட்ட, இந்த மாதிரி நிறைய பேர் கதை சொல்கிறாங்க. கதை சொல்லிட்டு இது யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில சார்னு திண்டாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு கோடீஸ்வர ராஜு கிடைச்சா நல்லா இருக்கும். பேரே நல்லா இருக்கு, கோடீஸ்வர ராஜு. நீங்கள் இன்னும் மேலும் மேலும் கோடீஸ்வரர் ஆகணும் சார், அதான் சார் என்னோட ஆசை. இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுத்து அண்ட் டீமில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே, அஃப்கோர்ஸ் எனக்கு யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ தூரம் தெரியாது, பட் ஜேபி வில்லன் ஹீரோ, அவர் என்ன ஹீரோன்னு சொல்கிறதா வில்லன் தெரியாது, அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு அட்மிரேஷன். அப்புறம் என்னுடைய ஜோடியாக நடித்தவங்க இவங்கெல்லாம் we have cooperated a lot இந்த பிக்சரில். காரணம் என்னென்னா, இவங்க சொல்ல வர விஷயம் கண்டிப்பாக பப்ளிக்கு போய் ரீச் ஆகணும். அவங்க 2 பேரை நம்பி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. 2 செக்ஷன் ஆஃப் த பீப்புளை நம்பி தான் படம் எடுத்திருக்காங்க. ஒன்று, உங்களை போல பத்திரிகையாளர்களோட ஆதரவு டு கெட் திஸ் அக்ராஸ் டு த பப்ளிக். இன்னொன்று அவங்க நம்பி இருக்கிறது பப்ளிக்கோட நல்ல டேஸ்ட்டை. கண்டிப்பாக நம்ம வந்து எப்போவாரு பப்ளிக் வந்து இல்லை இப்படி கொடுத்தாதான் ஓடும், பிஎன்சியில் ஓடும், XNYயில் ஓடும், ZL ஓடும்னு சொல்கிறத நிறுத்திட்டு நல்ல விஷயத்தை கொடுத்தா நம்ம பப்ளிக் ஒன்றும் மக்கு இல்லை, கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணுவாங்கிற அந்த நம்பிக்கையில் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நம்பிக்கை வீண் போகாது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. என்னுடைய சிஷ்யம் ஒருத்தன் இதில் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், கிஷோர். ஏன்னா எங்கள் நாடகக்குள்ளே தான் நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இவ்வளோ தூரம் கிளியராக பேச மாட்டான், நல்லா பேசுகிறான் இன்றைக்கி. என்னன்னு தெரியல, நம்ம சொல்லி கொடுத்தது எங்கேயோ கொஞ்சம் அவனுக்கு எஃபெக்ட் இருந்திருக்கு. ஸோ இந்த நல்ல ப்ராஜெக்டில் நான் ஒன்றும் பெரிய ரோல்லாம் பண்ணல, ரொம்ப சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன் இல்லை. பட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்களுடைய ஆர்வம், அவங்க சொல்ல நினைக்கிற விஷயம், அண்ட் அப்துல் கலாமோட கனவு, இது எல்லாத்தையும் கொண்டு போய் பப்ளிக் கிட்ட. அண்ட் ஒன் மோர் திங், இவ்வளோ தூரம் சொன்னேங்கிறதுனால இதை டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்துட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் பாட்டை பார்த்தா புரிஞ்சுப்பீங்க. நமக்கு வேணுங்கிற எல்லா மசாலா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வச்சு நல்ல விஷயம். நான் நாடகத்தில் எப்போதும் சொல்வேன், எப்போதுமே மருந்தை கொடுக்கும்போது சுகரோட கலந்து கொடுங்க. அந்த சுகர்லாம் நிறைய வச்சு தான் இந்த மெடிசன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் அப்ரிஷியேட் தம். இந்த படத்தை பற்றி நீங்கள் வந்து தைரியமாக இப்போவே நல்ல படம்னு எழுதலாம். ஏன்னா அதோட மெசேஜ் நீங்கள் படம் ப்ரிவியூவில் பார்த்து சொல்ல தான் போகிறீங்க. ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். இது 100 days ஓடணும். ஏன்னா அந்த 100 days ஓடுறதே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நாட்டில் இல்லை. ஏதோ வேற மாதிரி காரியத்தை கொண்டாடுற மாதிரி ஏதாவது 10வது நாள் 13வது நாள்னு கொண்டாடுறாங்க சினிமாவுக்கு. இப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. நாங்கள்லாம் நிறைய 100 நாள் பார்த்தவங்க. இப்போ 3 நாள் ஓடினா போதும் படம் ஹிட்டுன்றாங்க. 4வது நாள் ஈவ் ஓடுது தியேட்டரில். அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. இது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 50 days யங்ஸ்டர்ஸ் போய் பார்க்கணும்.
get the youngsters to the theatre, and let me assure you, this picture will be a success. such a wonderful team. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு டீம். 2 நடிகர்கள் அங்கே இருக்காங்க, நந்தன், பாலாஜி. அவங்க மேடையில் இல்லை. ஸோ தே ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஒரு நம்பர்ஸ்க்காக சொல்லலை, நான் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 300 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன் நான். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, ஜாப்பனீஸ் அப்படின்னு. அதில் 175 படம் போலீஸ்காரன் தான் நடிச்சிருப்பேன் நான். அசன் கமிஷன் நடிச்சிருப்பேன். இந்த படத்தில் தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கொடுத்து, இன்னைக்கு நான் போட்டிருக்கிற காஸ்டியூம் வந்து ஆச்சாரியா அகேஷ் ஆச்சாரியாவோட காஸ்டியூம். டிஃப்ரெண்ட்டான ஒரு கதாபாத்திரம். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் இன்றைய விழாநாயகன் விஜய், மியூசிக் டைரக்டர், டன் அ வண்டர்ஃபுல் மியூசிக். ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்காரு. ஸோ விழா அவரது, கதாநாயகன் இன்னைக்கு அவர். ஸோ லெட் த மியூசிக் டாக் டுடே. அண்ட் படத்தோட ரிசல்ட் வந்து இதுக்கப்புறம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து எப்பயுமே எப்படி தோணுன்னா, ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்தால் அவங்க ஒரு படம் எடுக்கும்போது அது ஜெயிச்சா இன்னும் 10 டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கும், இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல யூனிட்டுக்கு போகும்போது என்ன அறியாமலே இருக்கும். ப்ராப்ளி நான் ப்ரொடியூசராக இருந்ததுனாலயா இல்லை எல்லாருக்குமே இருக்கலாம். பட் நான் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு தாட் எனக்கு அதுதான் போகும். ஒரு ப்ரொடக்ஷன் அவ்வளோ சின்சியராக எடுத்து பண்ணுற ஒரு டீம், இஃப் தே கம் அப் குட், நிறைய இளைஞருக்கு, படத்துக்கு, இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்குங்கிறது எனக்கு தோணும். அது இந்த ஜியோ ஸ்டாரில் இட் கேம் அப் ரைட் ஆன் த டே 1. புது ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தாலும் எந்த குழப்பமும் இல்லாமல், தேவையில்லை எங்கே நம்மளுக்கு நஷ்டம் ஆகும்னாக்கா, நம்மளால் செய்ய முடியாத சிலதை இழுத்து போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதனால நிறைய நஷ்டங்கள் வரும். பட் இவங்க ரொம்ப கிளாரிட்டியாக என்ன தன்னால் செய்ய முடியுங்கிறத ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி சொன்ன டேட்டில், இதெல்லாம் தான் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு எக்ஸாம்பிள். இந்த டேட்டில் ஷூட்டிங்னா அந்த டேட்டில் கரெக்டாக அது நடக்கும். இந்த டைம்லேருந்து இந்த டயத்துக்குள்ளே முடியும்னா முடியும். அந்த அளவுக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி, நல்ல டீம் ஃபார்ம் பண்ணி, ஒரு நல்ல டைரக்டர், ஒரு ரொம்ப நல்ல பெரிய படித்த மனுஷர். என் வீட்டுக்கு வந்து அவர் பேசும்போது, என்ன சார் உங்கள் பேரை விட பெருசாக இருக்கிட்ட படித்த படிப்பு அப்படின்னு. பட் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு விளங்க வச்சிடக்கூடிய ஒரு நல்ல டீமாக அவர் ஃபார்ம் பண்ணிட்டு ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை சொன்னார். கேட்டது ஒரே ஒன்று தான், சார் இந்த ரொம்ப அழுத்தமான கதையை எவ்வளோ ஜனரஞ்சகமாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நல்ல கருத்து சொல்ல விரும்புகிறோம், பட் அதை எவ்வளோ ஈஸி பண்ணி கொடுக்க முடியும். இர்ஃபான் சொன்ன மாதிரி தான் அது எவ்வளோ ஈஸி பண்ண முடியுமோ நம்ம பண்ணலாம் அப்படின்னாக்கா, இ கேம் பேக் ஆஃப்டர் அபவுட் 3 months அந்த ப்ராப்பர் சீனோட எல்லாத்தோடையுமே. அப்போ இட் சவுண்டட் மோர் கன்வின்சிங். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு. அப்போ நான் கேட்டது, நான் சொல்ல முடியுமா இந்த கருத்தை அப்படின்லாம் ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. என்னோட கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி. ஸோ நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இது என்ன மாதிரி கதையாக இருக்கும்னாக்கா, இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்பார், ஏன் சார் நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ நாங்கள் ஃபாரின் போகிறது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு உண்டான பதில் எப்படி இருக்கும்னா, தப்பு இல்லைங்க, ஃபாரின் போகக்கூடாதுன்னு சொல்ல, பட் இங்கேயே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்குது. என்னென்னாக்கா, நம்மளுடைய மிக அற்புதமான மூளை வந்து வெளிநாடுகளில் பயன்படுது, நம்ம நாட்டுக்கு பயன்படாமல் போகுதுங்கிறது வந்து இயக்குனருடைய ஆதங்கம், அவருடைய கதை. அது எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல டீமோடு நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். மிக நல்ல முறையில் வந்திருக்கு. நான் டப் பண்ணும்போது பார்த்தேன், விஷுவல்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா புது டீமோட ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அங்கே பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ்லாம் ரொம்ப கிளாரிட்டியோட ரொம்ப அழகாக இருந்தது. இசை இளைஞர் அவர் தான் போட்டிருக்காரு. எனக்கு இது வரைக்கும் அவர் நான் மீட் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் ஹிம் ஹியர். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஹிம் அண்ட் டு த என்டையர் டீம். ஆகம் ஸ்டோரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்ரீராம் சார் வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கும் அவருக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போச்சு. அவர் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப அவர் ஒரு 8 years ஆஃப் ரிசர்ச் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன். அண்ட் இது வந்து அவரோட கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங். அவர் ஆன் ஹிஸ் கண்டென்ட் ஹி வாஸ் வெரி ஷுர் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் வேர் வெரி வெரி ஷுர். அதாவது இந்த கண்டென்ட் 200% ஓடும். பட் இதை வந்து எளிமையாக ஒரு சிம்பிளாக வந்து ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த ஒரு பாரம் வந்து ஆஸ் டெக்னீஷியன்ஸ் வி ஹாவ் டு அண்டர்டேக் இட். அண்ட் நாங்கள் வந்து எங்களோட நம்பிக்கை என்னென்னா, வி ஹவ் டன் இட் டு அவர் ஃபுல்லஸ்ட்.
அண்ட் ஓவராலாக இட்ஸ் வெரி ஃபாஸ்டான ஒரு ரேசியான ஒரு ஸ்கிரிப்ட். இதில் எமோஷன் இருக்குது, ட்ராமா இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, லாட் ஆஃப் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆர் தேர். சாங்ஸ், 4 சாங்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து 4 பேர் வந்து லிரிசிஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. 4 பேருமே நியூ லிரிசிஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் சாங் அந்த சின்னதண்டம் எழுதினது வந்து 19-year-old கை கேஷவ் சம்பத். இல்லைரா. அதுக்கப்புறம் மிக்கி அண்ட் ஜேசி ரேப் பண்ணியிருக்காங்க, ஜூட் கிறிஸ் அண்ட் முகில் அவங்களே எழுதி ரேப் பண்ணது. அதுக்கப்புறம் இன்னொரு அந்த ரொமான்டிக் சாங் வந்து லிரிக் ரைட்டர் வந்து அவர் வரல, அவர் வந்து தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அண்ட் தென் ரவி அவர் வந்து அந்த பப் சாங் வந்து அவர் எழுதினது. அண்ட் சிங்கர்ஸ் வந்து ஜெகதீஷ் அந்த ரொமான்டிக் சாங் பாடினார். ஜெகதீஷ் இல்லைன்னு ஓகே. ஸோ இது வந்து என்னோட டீம். சாங்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணது வந்து திருவேங்கடம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர், சவுண்ட் இன்ஜினியர். அவர் வந்து அந்த ஐட்டம் சாங், அந்த பப் சாங் வந்து அவர் தான் வந்து மிக்ஸ் பண்ணார். மிச்ச சாங்ஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் பண்ணது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட கூடயே இருக்கிற ஜெய் கணேஷ். கேன் யூ கம் ஃபார்வர்ட்? அவர். அண்ட் இதில் அடிஷ்னல் ப்ரோக்ராமிங் பண்ணது வந்து அரவிந்த் ரகுநாத். இவங்க எல்லாருமே எனக்கு வந்து ஃபேஸ்புக் வழியாக தான் தெரியும். ஸோ ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணாங்க வந்து ஒர்க் பண்ணலாமா அவங்க கூடன்னு. அந்த ரிலேஷன்ஷிப் தான் இது வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. என் எல்லா டெக்னீஷியன்ஸ் கூடயும் நான் அந்த ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் அ வெரி ஹெல்தி வே டு ஒர்க். ஸோ ஓவராலாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படம் பாருங்கள் தியேட்டரில் போயிட்டு. டெஃபினெட்லி I can assure you it will be a fast, racy, a lot of twists and turns, plot, beautiful-ஆன ஒரு plot. கண்டிப்பாக எங்களை படத்தை தியேட்டர்ஸில் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆகம் திரைப்படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா. விஷால் வந்து ஜில் ஜங் ஜக் அந்த சூட் த குருவி அப்படின்ற பாட்டுக்கு பிக் ஃபேன். அதே மாதிரி சின்ன தங்கம் பாட்டு தெரியாமல் டான்ஸ்லாம் ஆடிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கலை உலகத்தில் இருக்க எல்லோரும் மன்னிச்சுங்க. அந்த பாட்டு கேட்டப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐம் ஷூர் இட் வில் பி அ ஹிட். அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தை நான் இது வரைக்கும் டைரக்டர் சார் கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக ஐ லிவ்ட் இன் ஆஸ்திரேலியா ஒரு 5 வருஷம் வாழ்ந்தேன். தேர் வாஸ் ஒன் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட். அந்த கான்சர்ட் போயிட்டு அன்றைக்கி நைட் டிசைட் பண்ணேன், இன்னும் 1 வீக்கில் நான் இந்தியா போகிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் ஹியர்னு. ஸோ எனக்கு நல்லா புரியும் அந்த வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும். ஒரு தனிமையாக இருக்கும், பணம் மட்டும்தான் இருக்குமே தவிர மனமெல்லாம் இங்கே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 10 வருஷம் ஸ்ட்ரகிள், பிஸ்னஸ் பண்ணினேன், சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தேன், அந்த மாதிரி போச்சு. ஆனால் இந்த படம் பண்ணும்போது ஒரு இன்னர் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு கதை அதில் நம்ம பார்ட்டா இருக்கோம். அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்து பார்த்து பரிச்சயமான ஒரு விஷயத்த வந்து படத்தில் நம்ம நடிச்சுக்கிறோம்னா அது வந்து ஒரு பெருமையான விஷயமா இருந்தது. அந்த ட்ரீமை வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ட்ரீம், அது வந்து நான் இது பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதில்லை. ஆனால் அந்த அன்கான்ஷியஸ் ட்ரீமை கான்ஷியஸாக ஸ்க்ரீனில் கொண்டு அந்த டைரக்டர் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப், தேங்க்ஸ் லாட். அண்ட் சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல படம்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்போது படம் பார்த்து கைத்தட்டி அந்த படம் ஓடினாதான் அது நல்ல படம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அது எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் படம் ஓடலைன்னா படம் ஓடலை அப்படின்னு இருக்காங்க. பட் ஸ்டில் எங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். என் சொந்த ஊர் பரமக்குடி. அப்பா தாத்தா எல்லாம் உலக நாயகன் சாரோட இருந்து அவரோட கொஞ்ச காலம் வாழ்ந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அதே தெருவில் தான் நாங்களும் இருந்தோம். கமலஹாசன் சார் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் நாங்களும் இருந்தோம். எங்கள் தாத்தா அப்பாலாம் இருந்திருக்காங்க. ஆனால் நான் வளர்ந்தது ஃபுல்லாக சென்னையில். ஒரு டாக்டரேட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு உண்மையான சினிமா கலைஞனா, ரசிகனா, தொழில் மேலே இருக்கிற மரியாதை குறையாம, நானும் வந்தேன் படம் எடுக்கணும்னு வராம, என்கிட்ட இருக்கிற ஒரு நாலேஜ் இந்தியாவை முன்னேற்றணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணதில் த பெஸ்ட் மீடியம் இஸ் சினிமா டுடே. ஏற்கனவே ஒரு புக்கு நான் எழுதின, ஒரு சிறகு போதும்னு, அது விகடனோட பெஸ்ட் செல்லர். 9000 காப்பி தான் வந்து போச்சு, அதுவே பெஸ்ட் செல்லர்னு டிட்டர்மைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையை எழுத ஆரம்பித்தேன், உன்னை உணர்னு.
அதுக்கப்புறம் என்ன எறிந்தால்னு ஒரு டைட்டில் வந்துடுச்சு. ஸோ இந்த கதையை படிச்சுட்டு ஒன் ஆஃப் தி ஃபிலிம் லவர்ஸ் அவங்க சொன்னாங்க, சார் இதை படமாக எடுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான். அதுக்கப்புறம் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டெல்லாம் வந்து காமிக்கலை. கதையை எழுத ஆரம்பித்தோம். திடீர்னு என்னாச்சு, ஜோஸ்டார் என்டர்பிரைசஸ் கோட்டீஸ்வர ராஜு சார் அண்ட் ஹேமா மேடம், தே ஆர் ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்கிறதோட தே ஆர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட காலேஜுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது ஒரு நாளைக்கு ஒரு காஃபி மீட்டிங் வந்தப்போ, ஸ்ரீராம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லை சார், இப்போ அடுத்தது ஒரு புக்கை எழுதிட்டு இருக்கேன். என்ன இந்த புக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நான் போய் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். ப்ரெசன்டேஷன் கொடுத்ததில் வந்து எனக்கு எந்த மாதிரியான தாட்ஸ் இந்தியாவில் இருந்திருக்கோ அதே மாதிரியான தாட்ஸ் அவருக்கு வந்து யூகேல இருந்திருக்கு. அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் அவருக்கு யூகேல இருந்திருக்கு. இது என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், ஒரு படமாக எடுக்கலாம்னு சொன்னாங்க சார் மீடியா இண்டஸ்ட்ரியிலேருந்து. அப்போ தான் வந்து எனக்கு ஜெயம் ராஜா சார், மோகன் ராஜா சார் நண்பர்னு சொல்கிறதோட ஒரு ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட்னே சொல்லலாம். அவர் தனி ஒருவன் படம் பண்ணிட்டு இருக்கிற போது நட்பு ரீதியாக அவரோட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் சொன்னேன் நான், இந்த மாதிரி படமாக எடுக்கலான்னு. யூ ஓன்ட் பிலீவ், 1 வீக் கழிச்சு வந்தார். மொத்த படத்தோட பட்ஜெட்டையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்து நம்ம படம் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஆரம்பிச்சாச்சு. அண்ட் டுடே ரெஸ்ட் இஸ் த ஹிஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு ஆடியோ லான்ச் அண்ட் இது. ஸோ இந்த படம் உருவானதுக்கு நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபோர்மோஸ்ட் தேங்க்ஸ் என்னோட ஒய்ஃப் டாக்டர் தீபா. தேங்க்ஸுங்கிறதோட ஒரு சின்ன விஷயம் சார் சொன்னார், இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தால் வேற எந்த இண்டஸ்ட்ரிக்குமே போக முடியாதுன்னு. இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே ஒத்துக்கிறேன், வேற எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒழுங்காக இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகவே முடியாது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ஐ எம் ரன்னிங் எ கார்பரேட் ஹவுஸ். ஒரு கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி, அவருக்கு கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் எங்களை போட்டு பார்த்துருச்சு. என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாம் போட்டு பார்த்துருச்சு. ஃபினான்ஷியலாகவும் சரி, ஸ்ட்ரெஸ்டாகவும் சரி, எல்லாமே டோட்டல். அதாவது எந்த விதமான சப்போர்ட்டுமே எங்களுக்கு கிடைக்கல. தட் இஸ் த ரியல் ஃபேக்ட். கதை சொன்னாலுமே உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கா? ப்ரொடியூசர் நீங்கள் எவ்வளோ படம் எடுத்திருக்கீங்க? டைரக்டர் நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? இப்படி தான் கேள்விகள் வந்ததே தவிர, நீங்கள் படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஏதான ஒரு தாட் இருக்கா உங்ககிட்ட, ஒரு ஸ்ட்ராங் டிசையர் இருக்கா, இன்க்ளினேஷன் இருக்கா, அதை மெட்டீரியலைஸ் பண்ணலாம், வரவே இல்லை. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே ஃபெட்டப்பாக இருந்த சமயத்தில் எனக்கு மோட்டிவேட் பண்ணதே என்னோட ஒய்ஃப். என் கூடவே இருந்து ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணி டோட்டலாக பட்ஜெட்டை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணது என்னோட ஒய்ஃப். அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோட பையன். படத்தில் ஒரு சின்ன ரோல் கூட பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் என்னோட தாய். எனக்கு இந்த ஒரு வருஷத்துல நிறைய விஷயங்கள் எமோஷ்னலாக நடந்தது. அது இந்த ஸ்டேஜில் சொல்லலாம்ங்கிறதுனால தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சீக் பண்ணுறேன். என்னோட மென்டர், நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு சில பேரில் தலைமை பங்கு வகிக்கிறது என்னோட தந்தை. கேன்சர் 10 வருஷமாக இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம கடைசி டெர்மினல் ஸ்டேஜில் தான் டிடெக்ட் பண்ணி T4 ஸ்டேஜ் 6 months விட்டுட்டிங்கன்னா புழுத்து செத்து போயிடுவார் அப்படின்னு டாக்டர் சொன்ன சமயத்தில் தான் அவருக்கு கேன்சர் இருக்குன்னு நாங்கள் டிடெக்ட் பண்ணோம். டிடெக்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என் ஒய்ஃபு, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், என்னோட சிஸ்டர்லா, பிரதர்ல எல்லாருமா சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை திருப்பி ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து கரெக்டாக போன வருஷம் இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது he was normal. You won't believe, within 6 months இறந்துட்டார் அவர். என்னோட டோட்டல் ஒரு என்ன சொல்றது, ஒரு எம்பையரே ஷேட்டர் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அவர் ஒண்டி தான், அவரும் எங்கள் அம்மாவும் ஒண்டி தான். சின்ன வயசுலலாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்பா, ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காமல் சர்வ் பண்ணுவார் எங்கள் அப்பா. இன்னைக்கும் லேட் அட்டெண்டன்ஸில் கையெழுத்து போடாத ஒரே கவர்மெண்ட் சர்வெண்ட் எங்கள் அப்பா. ஒரு வாட்டி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வந்தது. அப்போ வந்து ஔவையார் வேஷம், வீட்டில் பைசெல்லாம் கிடையாது, ஒரு விக் எடுத்துகிட்டு வந்து எங்கேருந்தோ வாங்கி மாட்டி விட்டாங்க. எங்கள் அப்பாவோட வேஷ்டியை தூக்கி சுற்றி விட்டாங்க. வீட்டில் ஒரு மடிக்கோல் இருக்கும் துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு, அதை தூக்கி இது பண்ணி விட்டாங்க. ஒரு ருத்ராட்ச மாலையை போட்டு அமுச்சு விட்டாங்க.
போய் அங்கே போய் பார்த்தா வாடகைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கின்னு வந்துட்டு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வந்திருக்காங்க. ஔவையார் வேஷத்தில் 2 ஔவையார். எதுக்குன்னு கேட்டால் ஒருத்தர் வாய்ஸ் ஓவரா, ஒருத்தர் ஸ்டேஜில் நடிப்பாரா, இன்னொருத்தர் பின்னாடிலேருந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்களாம். அப்போ நான் நினச்சேன் எல்லாமே போச்சு அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்தாங்க. எங்கள் அம்மா கிட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க, என்னம்மா இந்த மாதிரி காஸ்டியூம்க்கெல்லாம் வந்து மார்க்கெல்லாம் இருக்கு, உங்கள் பையனுக்கு காஸ்டியூம்லாம் தெரியலையே, எப்படி பண்ணுவார் அவங்க பையன்? அப்போ எங்கள் அம்மா சொன்னது, ஆட தெரியாதவனுக்கு தாங்க மேடை கோணல், ஆட தெரிஞ்சவனுக்கு எல்லா மேடையும் மேடை தான். என் பையனுக்கு ஆட தெரியும், அதனால எந்த மேடையை பற்றியும் கவலை இல்லை, எந்த ட்ரெஸ்ஸை பற்றியும் கவலை இல்லை. பிலீவ் மீ, ஐ காட் மை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் தட் காம்படிஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் என்ன ஆல் இண்டியாவோடைய கூட்டிட்டு போனதுலேருந்து இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. லூனா, அந்த லூனா உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த லூனால என்ன ஆல் இண்டியாவோட கூட்டிட்டு போவார். கூட்டிட்டு போயிட்டு நான் பர்ஃபார்ம் பண்றதை பார்த்துட்டு அவர் வந்து சிகரெட் பிடிப்பார். சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் சிகரெட்டை பிடிச்சிட்டு எனக்கு கேக் வாங்கி கொடுப்பார். கேக் வாங்கி கொடுத்து என்னை இன்னைக்கு ஒரு டைரக்டரா ஆக்கின போது அவர் இல்லைங்கிற போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மனசு. பட் அவர் கண்டிப்பா அங்கே வெளிலேருந்து வாழ்த்துவாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காகவாவது இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. அடுத்ததா என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் ஃபீல். எனக்கே இது கதையை ஆக்க முடியுமாங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை, இதுதான் உண்மை. அப்போதான் என்னோட டீம் ஃபார்ம் ஆனாங்க. எஸ்பெஷலி ஐ ஹவ் டு தேங்க் மிஸ்டர் ஜினேஷ், மை கோ டைரக்டர். ஏன்னா நான் எப்படின்னா, நான் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் ஹை வோல்டேஜ் பல்பு மாதிரி அப்படியே கடப்பட ஸ்டோரியே வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். நிறைய பேருக்கு ஸ்டோரியே புரியல. இன்னைக்கு வரைக்கும் நிறைய டீம் மெம்பர்ஸ்க்கு என்னோட ஸ்டோரி லைன் வந்து கான்செப்ட் தெரியுமே தவிர ஸ்டோரி லைன் புரியல. ஆனா அந்த ஸ்டோரி லைனை ரொம்ப யதார்த்தமா ஸ்லோவா ஸ்கல்ப் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி ஸ்கிரீன் பிளே டயலாக்ஸா மாத்தினது ஜினேஷ். ஐ கேன் அஷ்யூர் யூ, நீங்க படத்தை பாருங்க, 1 hour 53 minutes மூவி, லேகே கிடையாது படத்துல. அந்த லேக் இல்லாத விஷயத்தை எல்லாருமே ஒத்துப்பாங்க எங்க டீம்ல, இன்க்ளூடிங் மை ப்ரொடியூசர்ஸ். எந்த சீன்லயுமே லேக் கிடையாது படத்துல. உட்காந்து இதை சொரியறது, மொபைலை பார்க்கறது, இல்லை ஏந்து போறது, we will 100% assure you, you won't do that. அதுக்கு 100% கோஆபரேட் பண்ணது ஜினேஷ். ஜினேஷோட சேர்ந்து என்னோட டீம் மெம்பர்ஸ் ரமேஷ் அண்ட் அதர் டைரக்ஷன் டீம் மெம்பர்ஸ், என்னோட சினிமாட்டோகிராஃபர் ஆர்வி சரண் அண்ட் டீம். ஒரு விஷயத்தையும் நீங்க இந்த வே வி டிஸ்கஸே வந்து ஒரு புக்கா எழுதலாம். ஏன்னா ஐ எம் ஃப்ரம் நான் சினிமா பேக்ரவுண்ட், எனக்கு கான்செப்ட் ஒண்டி தான் தெரியும், அவங்களுக்கு டெக்னிக்கலா சினிமா ஒண்டி தான் தெரியும். சி வாட் அ காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் மெர்ஜ் ஆகி ஒரு சக்சஸ்ஃபுல் மூவியா வரணும்னா எவ்வளோ டிஸ்கஷன்ஸ் பண்ணிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்லணும். விஷால் அதை சொல்லல. ஐ வாண்ட் டு சே, விஷால் ஃபர்ஸ்ட் என் படத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். இதுதான் உண்மை. ஸ்டோரியை கேட்டு சார் இல்லை சார் கஷ்டம் சார், அது வைஜி சார் எல்லாருமே சொன்ன மாதிரி ஏபிசிக்கெல்லாம் எப்படி சார், பிலீவ் மீ. அதுக்கப்புறம் வி டுக் டைம், ஜினேஷும் நானும் அதை வந்து ஒரு சின்ன த்ரெட்டா, ஒரு சிம்பிள் த்ரெட். அண்ணங்காரன் வந்து ஃபாரினுக்கு போகணும்னு முழு மூச்சா இருக்கான், தம்பிக்காரன் ஃபாரினுக்கு போற ஒத்தனையும் தடுக்கிறான். இவங்க லைஃப்ல நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் எப்படி ஒரு குளோபல் ப்ராப்ளமா மாறி, இந்த ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் எப்படி ஒரு குளோபல் ப்ராப்ளமா மாறி கண்ட்ரிக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தாங்க படம். இந்த லைனை சொன்னோம், விஷால் ரெடியா மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டார். இதுதான் உண்மை. அண்ட் சரண், மை எடிட்டர் மனோஜ், ஆர்ட் டைரக்டர் சதீஷ், டான்ஸ் மாஸ்டர் தீனா, ஸ்டண்ட் ஹரி தினேஷ், ப்ரொடக்ஷன் சேது, சுப்பு அண்ட் ஜெகன், மிஸ்டர் ஆலி அண்ட் சிவகுமார், அவர் கோர் டீம் பாஸ்கர், அஜாக்ஸ், Star Studio, Costumes Kalai, and my all-time mentor and guide Suresh Chandra sir, Rekha and Nazar of D1. இவங்களை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியே ஆகணும். நான் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேங்க. எங்களை மாதிரி கார்பரேட்ஸ் ஈவெண்ட்ஸ் பண்றவங்களோட திங்கிங்கே வந்து பயங்கர மேசிவ் திங்கிங்காக தான் இருக்கும். இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், ஒரு 2 ரூட்டர் வைக்கணும், ஒரு 4 பேர் வந்து இப்போ சீஃப் கெஸ்ட் வந்தாங்கன்னா பின்னாடியே 2 கிளாமர் கேர்ள்ஸ் வந்து பின்னாடியே சீஃப் கெஸ்ட்டை கூட்டிட்டு வரணும், அப்படி ஸ்டேஜில் உட்கார வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிட்டார், சார் உங்க கார்பரேட் எல்லாத்தையும் தூக்கி ஒத்தி வச்சிருங்க, நம்ம ப்ரமோஷன் பண்ணுவோம், குவாலிட்டியா ப்ரமோஷன் பண்ணுவோம், யாருக்கு ப்ரமோஷன் பண்ணுவோம் அவங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணா போதும்,
press and media people are the bite and energy of any movie. அவங்களுக்கு ப்ராப்பரா படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பிலீவ் மீ, இன்னைக்கு வரைக்கும் அதை பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு சார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட, சார் நீங்க படத்தை ஒழுங்கா எடுங்க சார், மற்ற விஷயங்கள்லாம் நான் பார்த்துக்கிறேன். படத்துல ஏதான ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும், நீங்க படத்தை ஒழுங்கா எடுங்க சார். ஐ வில் கிவ் யூ தட் அஷூரன்ஸ். படத்தை நாங்க ஒழுங்கா எடுத்திருக்கோம். டோன்ட் வரி அபவுட் தட். என்னடா மெயினா இருக்கிற பீப்புள் எல்லாம் விட்டுட்டேனேன்னு பாத்தீங்களா? 4 பேரை மெயினா சொல்லணும். அதுல ஏற்கனவே ஒருத்தரை பத்தி சொல்லிட்டேன், எங்க அப்பா. 2வது இருக்கிற பத்தியும் சொல்லிட்டேன், மோகன்ராஜா சார் அண்ட் டைரக்டர் மோகன்ராஜா சார். 3வதா இன்னொருத்தரை பத்தி மெயினா சொல்லி ஆகணும், என்னோட கோர் டீம். ரைப்புங்கிறது எங்களோட ட்ரைனிங் அகாடமி. அந்த ட்ரைனிங் அகாடமியோடைய கோர் டீம் கிருஷ்ணன் சார் இங்க இருக்காருன்னு நினைக்கிறேன், கிஷோர், கௌஷிக் அண்ட் ஜெயக்குமார். இன்னைக்கு நீங்க விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. விஷுவல்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டன்னிங்கா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் கௌஷிக். மினிமம் 500 சாம்பிள்ஸ் ஒரு விஷுவலுக்கும் நாங்க ரிசர்ச் பண்றோம். நாட் 1 சாம்பிள் 2 சாம்பிள் கிடையாதுங்க, 500 சாம்பிள். ஒரு டிசைன் வரணும்னா 500 சாம்பிள் ரிசர்ச் பண்ணி தான் நாங்க எடுத்து போடுறோம். இன்னைக்கு எங்களோட போஸ்டர்ஸ் வந்து சிட்டியில பேசப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு எங்களோட ரிசர்ச்சும் கௌஷிக்கோட ஹார்ட் ஒர்க்கும் தான் காரணம். கிஷோர் சார், அவரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை இங்க சொல்ல விரும்புறேன். நீங்க யாரையாவது நினைங்க, அவரை கூட்டு வந்துருவார். அவர் அந்த கெப்பாசிட்டி உடையவர். எங்களோட ஃபங்க்ஷனுக்கு கவர்னர் இஸ் ஹைனஸ் இவர் ரோசையா சார் வந்திருக்காரு. அவ்வளோ பெரிய பீப்புள் எங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து சேர் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஹிஸ் எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் ஆஃப் பிரிங்கிங் பீப்புள் டு தி வென்யூ. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இங்க இருக்கிற சீஃப் கெஸ்ட், கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ், பிரஸ் அண்ட் மீடியா, ஆடியன்ஸ், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கிளையன்ட்ஸ் அண்ட் ஒன் அண்ட் ஆல், என்னோட சின்சியர் தேங்க்ஸ். எங்களோட அழைப்பை ஏற்று எங்கனாலையும் படம் பண்ண முடியும் நம்பி நாங்க படத்தை முடிச்ச உடனே இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் மை கைண்ட் கர்டசி. அண்ட் இன்னொரு டீமை சொல்லியே ஆகணும், மை ப்ரொடக்ஷன் டீம். ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன பாயிண்ட் அதே தான். சார், இந்த ஸ்கிரிப்டை நீங்க நரேட் பண்ணீங்க, இட்ஸ் அ பிகர் பட்ஜெட் ஸ்கிரிப்ட் சார். மினிமம் 6 to 7 crores ஆக வேண்டிய ஸ்கிரிப்ட் இது. பிலீவ் மீ, அவ்வளோ அமௌண்ட் கொடுக்காம பட் குவாலிட்டியில எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாம பண்ணி கொடுத்தது எங்களோட ப்ரொடக்ஷன் டீம். ஹேட்ஸ் ஆஃப் டு சேது அண்ட் ஜெகன் ஃபார் தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட். விழாவோட நாயகன் விஷால், அவரை பத்தி சொல்லி ஆகணும், த மேஜிக்கல் மேன். நாங்க சாங்ஸ் ஒர்க் பண்றத ஒரு ட்ரெண்டே தனி. நீங்க பாத்தீங்கன்னா சாங்ஸ்ல கூட ஐ வாண்டட் டு ஹேவ் த மார்க் தட் ஐ ஹேவ். நான் சாங்ஸோட கான்செப்டை சொல்லுவேன். சார், இந்த சாங் சின்ன தண்டம் சாங் வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடக்கிற போராட்டம். அண்ணன் வந்து ஃபாரினை பத்தி பேசுவான், தம்பி வந்து இந்தியாவை பத்தி பேசுவான். எனக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் வேணுமா? பிஸா பர்கரை பத்தி எல்லாம் பேசணும், அம்மாவோட இட்லியை பத்தி பேசணும். வெல் கிராஃப்டட் சாங்ஸ், பிலீவ் மீ. அதை சொல்லி முடிச்சு அடுத்த ஒரு 3-4 ஹவர்ஸ்ல சாங்ஸ் வந்துருச்சு. அமேசிங் லிரிக்ஸ். ஏன்னா வந்து எந்த ஒரு ப்ராடக்டையும் பண்ணவங்க சந்தோஷப்பட்டாதான் அந்த ப்ராடக்ட் அடுத்தவங்க சந்தோஷப்படுவாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் மோட்டிவேஷன் தான் மிஸ்ஸிங். ஒரு எக்ஸாம் படிக்கிற பையன் கிட்ட போயிட்டு நாளைக்கு எக்ஸாம், உடனே அவன் சொல்ற பதில் கண்டிப்பா ஃபெயில் சார். இதை தாண்டி அவன் சொல்லவே மாட்டான். ஆனா நாங்க அப்படி சொல்ல விரும்பல. எங்க ப்ராடக்ட் எங்களுக்கு 500% சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. எங்களோட மியூசிக் எங்களுக்கு 2000% சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு 17 கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணிருக்கிற மூவி, ஒரு லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஒரு 1 hour 53 minutes மூவில எக்கச்சக்க விஷயங்கள், ஒரு ஆடியன்ஸை எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வைக்கிற அளவுக்கு ஸ்கிரீன் பிளே, அதுக்கு ஆர்ஆரும் மியூசிக்கும் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நார்மலா ஒரு ரொமான்டிக் மூவிக்கோ இல்ல த்ரில்லருக்கோ இல்ல ஹாரருக்கோ போட்டுடலாம். பட் ஒரு கான்செப்ட் பேஸ்ட் சோஷியல் த்ரில்லருக்கு மியூசிக் போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், எக்ஸலண்டா இருக்கு. ஆனா another important factor, சாங்ஸ் அமேசிங்கா இருக்கு. அதோட ஆர்ஆர் வந்து மைண்ட் பாக்லிங். இட் வில் ஸ்டே ஆன் யுவர் இயர்ஸ். ஒரு தனி ஒருவனுக்கு அப்புறம் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆர்ஆர் வந்து இட் ஹஸ் கம் அவுட் இன் அவர் மூவி ஆகம். ஸோ இதுக்கு மேல அதை பேசினா வந்து விஷாலை நான் மிகப்படுத்துற மாதிரி ஆகும். நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க விஷுவல்ஸ். எங்களோட ரெக்வஸ்ட், அபிராமி ராமநாதன் சாருக்காக இன்னொரு வாட்டி we are going to play it completely. அதுக்கப்புறம் நம்ம ஆடியோ லான்ச் பண்ணுவோம். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஆகம்னா என்னன்னு சொல்லிடுங்க சார், படத்தை பத்தி சொல்லிடுங்க சார், இது வந்து அந்த மீட் தானே. ஒரு சிங்கிள் லைன்ல படத்தை பத்தி சொல்லிடுறேன். நிறைய படம் வந்து வெளிநாட்டு வேலைக்கு போறதுனால வந்த ப்ராப்ளம் என்ன?
வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, இந்தியாவிலேருந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனோம்னா எவ்வளவு ப்ராசஸ் இருக்குங்கிறத பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா ஆகம் இந்திய இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போனதுனால இந்தியா எவ்வளவு தூரம் சஃபர் ஆயிருக்குங்கிறத பேசின படம். ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் சினிமா 2020ல டாக்டர் அப்துல் கலாம் சாரோட விஷன் ஃபுல்ஃபில் ஆகணும், ஒரு டெவலப்டு இந்தியா ஆகணும்னா இந்திய இளைஞர்கள் இந்தியா நாட்டில் இருக்கணும். அதை சுவாரஸ்யமா ஒரு கமர்ஷியல் த்ரில்லரா ஆகத்துல கொடுத்துருக்கோம். இந்த மந்த் எண்ட் மூவி இஸ் கோயிங் டு ரிலீஸ். ஆஸ் யூஷுவல் நீங்க தான் எங்களோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ். இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் பார்த்தீங்க. இங்க பேசினவங்க யாரும் வாயிலேருந்து பேசலைங்க, எல்லாருமே மனசுலேருந்து பேசியிருக்காங்க. ஸோ எவ்வளோ எஃபர்ட், எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எவ்வளோ சின்சியாரிட்டி. 8 வருஷம் என் மைண்ட்ல ரிசர்ச்சா இருந்த ஒரு கான்செப்ட் இன்னைக்கு மூவியா மாறி இருக்கு. அப்ப அந்த 8 வருஷம் எவ்வளோ மனுஷர்களை நான் சந்திச்சிருப்பேன், எவ்வளோ பீப்புளை நான் பார்த்திருப்பேன், எவ்வளோ ஒரு தாட் ப்ராசஸ் போயிருக்குங்கிறத படத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஒரு சீன்ல இருந்து ஜேபி சார் ஒரு சீன் சொன்ன மாதிரி நான் ஒரு சின்ன சீன் சொல்றேன். ஒரு ஹீரோயின் இன்ட்ரோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டெத் ஹவுஸ்ல ஆரம்பிக்குது. அதுக்கு மேல இந்த சீனை பத்தி நான் சொல்ல விரும்பல. தி சிஜி ஒர்க் அஜாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பண்ணியிருக்காங்க. அடுத்த 10 இயர்ஸ் கழிச்சு வரப்போற ஒரு டெக்னாலஜியை பற்றி பேசியிருக்கோம். தட் இஸ் கால்ட் அஸ் பிரெயின் மேப்பிங். அந்த டெக்னாலஜி இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சு தான் இந்தியாவுக்கே வரப்போகுது. தட் டெக்னாலஜி ஸ்டார்டட் இன் யூஎஸ். அந்த டெக்னாலஜியை பத்தி பேசியிருக்கோம். அதுக்கு எக்ஸலண்டா த ஒர்க் ஹஸ் பீன் டன் பை தி அஜாக்ஸ் மீடியா டெக். படத்தோட சிஜி அண்ட் படத்தோட பரிமாணங்கள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஒன் ஆஃப் தி பர்சன் இந்த மார்னிங் ஒரு இண்டஸ்ட்ரி வெல்விஷர் அதான் சொன்னாரு, சார் ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கு போஸ்டர்ஸ்க்கு, ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்ல மணி அடிக்குது, ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்ல விருப்பப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் ஒண்ணுமே சொல்ல சார், ஒரே ஒரு கான்செப்ட் தான், டோன்ட் குவிட் இந்தியா. இந்தியாவோட டெவலப்மெண்ட் நம்மளோட கடமை கிடையாது, நம்மளோட உரிமை. ஆகம் இன் தியேட்டர்ஸ் வெரி சூன். ஃப்ரெண்ட்ஸ், டுகெதர் 2020 let us make India a superpower. India's development my priority. Agam talks about that, not only talks about that, will initiate a moral booster to all the people who want to make India a superpower.